மக்களே, திருப்பியும் நான் இந்த நேற்று அதன் பேரை நான் சொல்லல, என்ன சொல்கிற கூடி வேகத்தில்லை. அது பார்லிமெண்ட்டில் இன்னும் காய்ச்சிருக்குது விஜயின் பதவியேற்பை பற்றி. அந்த பதவியேற்போடு யாரை ஒப்புறான்னு பாருங்க இந்த விசரண்டு. இது உண்மையாக ஒரு செம்மொழி. இலங்கையிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய அண்ணன், என்னுடைய சொந்த அண்ணன் மாதிரி பார்க்கக்கூடிய என்னுடைய அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாளைய தினம் தமிழ்நாட்டின் வரலாறு காணாத ஒரு வெற்றியோட எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக எம்ஜிஆருக்கு ஒரு தடவை மேலே போய் என்னுடைய அண்ணன் விஜய் அவர்கள் நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்கின்றதை என்னுடைய 2 கண்களாலை ஒரு தடவை குட்டிமணியும் தங்கத்துறையும் வெளிக்கடை சிறைச்சாலையின் போது கொல்லப்படுகின்ற போது கடைசி நிமிடங்களிலே கேட்டார்கள், உங்களுக்கு என்ன ஆசைப்படுகிறீர்கள் என்று. அப்போ அவன் சொன்னான், என்னுடைய இந்த 2 கண்கள் நான் செத்தா பிறகும் எங்களுக்கு தமிழீழம் கிடைக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய கண்ணை குத்தி குத்தி இந்த சிங்கள காடியர்கள் ஒரு தடவை வெளிக்கடை சிறைச்சாலையில் என்று நினைக்கிறேன் குத்தி கொலை செய்தார்கள். அதே மாதிரி இன்று என்னை எவனாவது கேட்டால் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய 2 கண்களாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினம் நான் என்னுடைய எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் 83ஆம் ஆண்டு வெளிக்கடை சிறையில் கொல்லப்பட்ட குட்டிமணி அண்ணன் தங்கத்துறை அண்ணனை பற்றி சொல்லுது. வடிவா முதலே இந்த வாரம் நான் இப்போ ஒன்றன் தமிழாக்கள் புரிஞ்சு கொள்ளணும். 77ஆம் ஆண்டு எலெக்ஷனில் அதாவது தமிழரசு கட்சி கூட்டணி, அப்போ கூட்டணி இவங்களோட பிரச்சாரம் பெருசாக நடந்த யாழ் மாவட்டங்களில். அதுக்கு சிங்கள தலைமைகளில் ஜேஆர் தான் மெயின் காரணம். ஈவன் பண்டாரநாயக்காக்களும் காரணம். என்ன அந்த தனிச்சிங்கள சட்டம் அதுக்கு பிறகு தரப்படுத்தல் இதுகளுக்கு எதிராகத்தான் இந்த தமிழ் கட்சிகள் முதல் எதிராக குரல் கொடுத்து, இதை ஷோர்ட்டாக சொல்கிறேன் நான், கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 77ஆம் ஆண்டு வயல்வெளித்துறையில் கூட்டம் நடந்தது. அப்போ பழைய ஆக்களுக்கு தெரியும், பழைய வயசு போன ஆக்களுக்கு தெரியும். கூட்டத்தில் மங்கையரசி வந்து அமிர்தலிங்கத்தின் பொஞ்சாதி பால் எடுத்து ஒரு தோளற்ற கையில் பட்டி ரத்தத்தில் எல்லாம் விட்டது. அந்த அடைஞ்சா தமிழீழம் என்று சொல்லி ஒரு தீர்மானங்களை கொண்டு வந்து ஜனங்களை எல்லாம் முசுப்பேற்றி ஜனத்தை கொதுநிலையில் வச்சிருந்து அந்த 77ஆம் ஆண்டு எலெக்ஷனில் தமிழர் விடுதலை கூட்டணி அதுதான் முழு வெற்றி. அவையெல்லாம் எதிர்கட்சியாக இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்கேக்க, அங்கால பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் 77 முதல் எலெக்ஷன் கேட்டு அவர் வெண்டது. இந்த அர்ச்சுன ராமநாதன் அவர் சொல்கிறார், இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும், எம்ஜிஆரை விட விஜயை கூட பெற்ற மாதிரி. எம்ஜிஆர் தான் பயங்கர அதாவது முழு பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சவர். இந்திரா காங்கிரஸ் அதுக்கு அவர் ஆட்சியில் பங்கு பெற்றினாலும் அது பிற்காலத்தில். அந்த 77 ஆட்சி அமைக்க அவர் தான் அமைச்சது தனி பெரும்பான்மையோட இந்திய சட்டமன்றத்தில். என்னமோடு தமிழாக்கள் விளங்கிக் கொள்ளணும், இந்திய சட்டமன்றம்ன்றது ஒரு இங்கத்தி ஒரு மாகாண சபை ஆகுது. இப்போ மாகாண சபைக்கு போலீஸ் அதிகாரம் கொடுத்தா சட்டமன்றம் அந்த இந்திய மாநிலங்கள் சட்டமன்றமும் இந்த இலங்கையில் உள்ள மாகாண சபையும் உண்டு. அதில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவ்வளோதான். இந்தியாவில் உங்களுக்கு தெரியணும் பார்லிமெண்ட் ஒன்று நடக்கும், அதுதான் மத்திய அரசு, அதுதான் எல்லாத்தையும் முடிவெடுக்கலாம். இப்போ விஜய் என்னதான் சிஎம் ஆகினாலும் ஒன்றுமே செய்யலாது. ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம், அவ்வளோத்தோடு சரி. மற்ற அவங்களோட நாட்டில் நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்கலாம். பெரிய பிரச்சனைகளை மத்திய அரசு தான் தலையிடும். அது எங்களோட இலங்கை ஆக்களுக்கு தான் சொல்கிறோம். இலங்கை ஆக்களுக்கு தெரியணும், இது விஜய் வந்தோடனே இது ஒரு நாட்டின் தலைவர்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அவர் ஒரு மாநிலத்தின் எத்தனையோ மாநிலம் கிடக்கு. அதில் ஒரு இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா சுத்தவரையை பார்த்திங்கன்னா அந்த சவுத் தென் மாநிலங்கள், பிறகு ஆந்திரா, பிறகு கர்நாடகா, பிறகு தெலுங்கு தேசம் உண்டு அங்கால கிடக்கு. அப்படியே ஒவ்வொரு மாநிலங்கள் போய்கொண்டிருக்கும் வடக்கு மட்டும். அதுகளில் ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் விஜய் வர்றேன்டா அவர் தான் வரலாம். இப்போ அவற்றை ஆட்சி அதிகாரங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. இலங்கை தமிழருக்கு அங்கே ஒன்றுமே செய்யலாம், ஒரு தீர்மானம் போடலாம். இதை விளங்கி கொள்ளுங்கோ. இப்போ என்ன சொல்ல வந்த வாரம் இப்படியே நான் 2 மணி தாளம் இல்லை 10 மணி தாளம் இல்லை ஒன்றா சொல்ல போனால்,
இப்போ என்ன என்ன இவன் சொன்னதுன்ற என்னத்தை சொல்ல வாரான்னு சொன்னால் அவன் சொல்கிறான் என்னென்னு சொன்னால் நேற்று பார்லிமெண்ட்டில் இது ஒரு குழந்தைப்படி லூஸு ஒன்றுமே தெரியாது. அதாவது 83ஆம் ஆண்டு அதாவது முதல் சின்னமாய் தான் இந்த தமிழ் அரசியல் கட்சிகளால் ஈர்க்கப்பட்டு ஒரு தமிழ் மக்களுக்காக வேண்டிய ஒரு அரசியல் ரீதியாக போராட்டத்தை முன்னெடுக்கணும், ஆயுத ரீதியாக போராட்டம் எடுக்கணுண்டு அதில் தொடங்கினால்தான் முந்தி புலிகள் என்று இல்லை, முந்தி ஒரு இயக்கம் தொடங்கினது. அது பிற்காலத்தில் டெலோன்னு சொல்லுவீங்கன்னா ஆனால் முன்னுக்கு அது டெலோ இல்லை. அதுன்ற தலைவர் தான் தங்கத்துரை, அதுன்ற செயலாளர் தான் குட்டிமணி. தங்கத்துரை என்ன, குட்டிமணி என்ன 2வது செயலாளர், 3வது தம்பி என்று அழைக்கப்பட்ட தலைவர், தேசிய தலைவர். இவ்வளோ பேர் தான் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ அதில் இருக்க அவைகளோட இந்தியா பயணம் போய்விட்டு வரைக்குள்ள எனக்கு தெரிஞ்சல, எனக்கு 12-13 வயசு, அவைகளை மணக்காட்டு பகுதியில் ஒரு விதானியார் காட்டி கொடுத்து, எங்கட சின்னனுக்கு இருந்த காலத்திற்கு அதான் தெரியும், விதானியார் ஒன்று காட்டி கொடுக்கப்பட்டு தான் இவைகள் அங்கே பிடிக்கப்பட்டு பிறகு கொழும்புக்கு ஏற்றி வெளிக்கடையில் இருந்தவன். வெளிக்கடையில் இருக்க அவர் ஒரு நீதிமன்றங்களுக்கு, அப்போ உங்களுக்கு தெரியணும் ஜேஆர் ஆட்சி காலம், நீதிமன்றங்கள் எல்லாம் அங்கே ஒரு நியாயம் கிடையாது. நீதிமன்றங்கள் எல்லாம் அடாத்தா தமிழர் என்றாலே அப்போ அவர் குற்றவாளி. நீங்கள் குட்டிமணி எண்ணெயெல்லாம் யோசிக்கணும், அவர் ஒரு பாடி பில்டர். இப்போ எல்லாம் என்ன ஆக்கள், அவர் ஒரு 5-6 பேரை சிம்பிளாகவே அடிப்பார். தங்கத்துறை என்ன மெல்லியால் ஈரமான ஆள். அப்போ அவையில் இருக்கா கோட்டு கூட்டின்னு இருக்கான். அப்போ ஊடகவியலாளர்கள் கேட்கல. அவர் சொன்ன கதை என்னென்னா, தான் இறந்தால் அதை ஒரு மேனேஜர் தங்கடை இப்போ சொல்லுவாங்களோ ஓகனை தானம் பண்ணுறேன்டா, அந்த உடல் உறுப்புகளை வேறு ஆக்களுக்கு தானம் பண்ணுறாண்டு. இப்போ பெருசாக சொல்கிறீங்க, ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அதில் எல்லாருக்கும் அதை அடையாளம் கொடுத்துருக்குது, நீங்கள் இறந்தால் இவ்வளோத்தையும் மற்ற ஆக்கள் கொடுக்க சொல்லி. இது அந்த காலத்துக்குள்ளே தான் ஒரு ஆள் செத்தா இன்னும் ஒருத்தர் பிரயோசனப்படணும் ரெண்டதுக்காக வேண்டி அவர் தன் ஓகன் எல்லாத்தையும் தானம் பண்ணவர். அப்போ தானம் பண்ணிக்க ஒரே ஒரு ஓகன் வந்து கண். அதுன்ற விளக்கம்தான் இந்த இது சொல்லு, அந்த கண்ணை இன்னொரு ஆக்கள் கொடுக்க சொல்லி. ஏண்டா விடிய போகிற தமிழம் இந்த ஒரு காலத்தில் தமிழம் வரும், இந்த கண் மூலமாக இந்த தமிழத்தை பார்க்குமென்று சொல்லி. அதுதான் குட்டிமணி என்ன சொன்னது. அது இந்த கண் தானத்தாலே தான் இறந்தாலும் இந்த கண் இந்த ஈழத்தை பார்க்குமென்று சொல்லி. அது ஒரு வடிவாக கொடுக்கும் அர்ப்பணிப்பு, தியாகம். அர்ப்பணிப்புன்றது போராட்டத்துக்கு போகிறது. இப்போ என்னாலும் அதில் போனால் சாகலாம், எதுவும் நடக்காது. அர்ப்பணிப்பு, தியாகம்ன்றது அந்த உயிரை கூடி கொடுக்குறதுக்கு துணிச்சல், அது தியாகம். இது இந்த பண்ணாட அங்கே போய் சும்மா ஒரு எலெக்ஷனில் வந்துட்டு இங்கே வந்து கத்து இந்த விஜய் பதவி ஏற்கிறத தண்டை கண்ணால் பார்க்கணும். அவள் தான் தன்னுடைய ஆயுள் கனவோ என்ன கனவோ தெரியாது, தான் இறந்தாலும் இதை பார்த்து போட்டுச்சு ஆகணுமாண்டு அவர் வழியாக சொல்கிறாரு. நான் அந்த வீடியோ போட்டு விட்றேன். அப்போ நீங்கள் மக்கள் ஒருக்கா யோசித்து பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இது இந்த 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 சொறி நாய் சொன்னது நம்ம குறைக்காதீங்கோ, நாய்க்கு கூடிய அது உதவிடத்திறம் சொன்னது எவ்வளோ ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்தை இந்த புது இளதுகள் இருக்கிற இளவட்டங்கள் இது மாதிரி பிறந்தகள், அதுக்கு பிறந்தகள் எல்லாம் அதுகள் நான் விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், என்னடா அவங்க செய்தவங்கள். இதே உங்களுக்கு வீட்டுக்கு இது 1 கிலோ அரிசி வாங்கி தந்திருப்பாங்களா, என்னன்னாலும் உங்களுக்கு தந்திருப்பாங்களோ, அல்ல இந்த தமிழ் மக்களை போராட்டத்துக்கு ஏன் தந்திருப்பாங்களோ, அல்ல யாழ்ப்பாண தமிழருக்கு ஏன் தந்திருப்பாங்களோ. விசர்கதைகள் ஒன்றை நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க. எம்ஜிஆரை பற்றி அந்த நாய் சொல்லுது, எம்ஜிஆர் அவர் இலங்கையில் பிறந்தவர், ஒன்று நினச்சிக்கொள்ளும், கண்டியில் பிறந்தவர். அதுக்காக வேண்டி இல்லை, அவர் இந்த தமிழற்ற போராட்டத்துக்கு தமிழருக்காக வேண்டி 3 கோடி வேண்டி இந்தியாவில் சொல்லி போட்டு 30 கோடி கொடுத்தவர் எனக்கு தெரியும். சரியா, அந்த காசு கொடுத்த மூட்டம் அந்த காசை பாதுகாக்கிற என்னுடைய அண்ணன். அப்போ எனக்கு தெரியும் எவ்வளோ எம்ஜிஆர் கொடுத்தான்னு சொல்லி. சரியா, அப்போ இதெல்லாம் மறந்து இந்த பரதேசிகள் விஜய் என்ன கொடுத்தவர் ஒன்றும் மறக்காதேங்கோ. விஜயகாந்த் அந்தால் தந்த ஒவ்வொரு வருஷ பர்த்டேக்கும் தெலுங்க தாய்மொழியாக கொண்டாலும் தன்னுடைய ஒவ்வொரு வருஷத்துக்கும் இலங்கை அகதிகளுக்கு தையல் மிஷின்கள், நிவாரணங்கள், உதவிகள் இந்தியாவில் உள்ள ஆக்களுக்கு கொடுத்தது விஜயகாந்த். எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜயகாந்த் தான் நான் சொல்லுவேன். கலைஞரையும் சொல்ல மாட்டேன், விஜயையும் சொல்ல மாட்டேன், யாரையும் சொல்ல மாட்டேன். உண்மை நடந்ததை கேளுங்கோ ஆக்களை. மற்றது
இது ஒரு எண்ணத்தை வச்சு இந்த உலகத்துக்கு படிப்பிக்கிற போல ஒரு அது இப்போ பார்த்தீங்கன்னா விஜயன் பதவியேற்கல இன்றைக்கு ஏற்பாடு நினைக்கிறேன் அது கூடையில் அம்மடத்துல யாழ்ப்பாணத்தில் சாரி அம்மடத்தில் சிங்களத்தில் உள்ள சிங்கள பகுதியில் இருக்கிறபடியா அதுக்கும் பிறகுது சரியா இது என்னண்டா இந்த பரதேசி அங்கே வச்சு யாழ்ப்பாணத்தில் இதே மாதிரி கொஞ்சம் அறவேற்காடுகள் இருக்குகள் விஜயந்த கட்சி என்ன தாவேக்கான்னு சொல்லி கொடி பிடிச்சி கொண்டு சின்ன பொம்பளையில் அதுகள் பிள்ளைகள்லாம் கணக்கை பற்றி உங்களுக்கு என்னென்னன்றால் குடும்ப இதுகளே தெரியாத இதுகள் வழியில்லாத ஆக்கள் கூட எங்களுக்கு பார்த்தா எல்லாம் முதல் உங்களோட சாப்பாட்டு விஷயத்தை பாருங்கூடாப்பா இன்றைக்கு உழைச்சா தான் எங்களுக்கு சாப்பாடு 2000 3000 ஒரு நாள் உழைச்சா தான் சாப்பாடு அதை பாருங்கோ யார் சனத்தை சொல்கிறோம் இந்த விஜய்க்கும் அஜித்துக்கு முன்னால் திரிகிறவர்களுக்கு அதை பாருங்கோ பொழுதுபோக்காக படத்தை பாருங்கோ அதான் செய்ய வேண்டிய வேலை இதை விட்டு இந்த அறவேக்காடு சொல்கிறத வச்சுட்டு விஜய் பதவி ஏற்கிற தன்னை கண்ணால் பார்க்கணும் அவங்க செய்கிறது என்னென்னு சொல்ல அர்ப்பணிப்பு தியாகம் இந்த கதையை கேட்டு மற்ற ஐயோ எனக்கு இன்னும் என்ன சொல்ல வாயில் கூடாத வார்த்தையெல்லாம் வந்துடும் இப்பயே கணக்கு அடக்கி கொண்டு தான் சொல்கிறேன் சரியா இதை நான் பதிவை போட்டு விட்றேன் அவர் சொன்னதை பாருங்கோ நீங்களே பார்த்து சந்தோஷப்படுங்கோ என்ன மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கோ முடிக்கலை அதாவது இந்த தமிழ் அரசியல் வாதிகள் அந்த முந்தி இந்த தமிழர் விடுதலை கூட்டணி இவையெல்லாம் உசுப்பேற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நம்பி பெருசு மற்ற எல்லாம் போராட்டம் போய் தங்கத்துறை கூட்டிமணி இவையெல்லாம் செது போடணும் எல்லோரும் செது போடணும் இப்போ அந்த மங்கையை கரைச்சி கையால் ரத்தத்தில் மட்டும் இப்போ கனடாவில் இருக்கிறா புருஷங்காரனை இங்கே யாரோ இயக்கம் போட்டோன்னு சொல்கிறாங்களே எனக்கு என்ன தெரியாது ஆனால் அவள் இந்தியாவில் அந்த பொடியினோட சுகமாக இருக்கிறா சந்தோஷமாக இருக்கிறா அதே மாதிரி மாவேசியன் முந்தி பெரிய இளைஞர் அணி தலைவர் என்ன செய்தவர் அவற்றை பொடியன் புள்ளியெல்லாம் நல்லா தான் இருக்காள் சும்மா சனத்தை உசுப்பேற்றி இப்போல்லாம் 50,000 பேரை சாக்கொண்டா இந்த தமிழ் அரசியல்வாதிகள் செய்த வேலை அப்போ அதை நான் திருப்பியும் சொல்கிறேன் அதை தான் இவனும் செய்கிறான் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் சிங்கள ஆக்களுக்கும் தமிழ் ஆக்களுக்கும் உசுப்பேற்றி பிரச்சனையை உண்டு பண்ணுறான் சும்மா போய்க்கொண்டு இந்த கவர்மெண்ட் ரோலாக பரவாயில்ல நல்லா போய்க்கொண்டிருக்கும் அதுக்குள்ளே உசுப்பேற்றி நீங்களோடா நெடுந்தீவை கொடுப்போடா யாழ்ப்பாணத்தை கொடுப்போடா கிழக்கு மாதத்தை கொடுப்போம் இவர் யார் இதெல்லாம் சொல்கிறாரு புரோஜனம் தான் சொல்லி இல்லைன்ட்டு அப்படியான்னு சொல்கிறார் ஐயோ இவனுக்கு ஒரு அடுத்த முறை ஆக்கள் இந்த எலெக்ஷன் இவர் வந்தால் வரமாட்டார் நான் அடித்து சொல்லுவேன் ஆனால் இந்த தற்குறிகள் இவரே சொல்கிறார் தற்குறிகள் இப்போ கொஞ்சம் காலமாக அவர் சொல்லு எல்லாரும் பார்க்கணும் தற்குறின்னு சொல்லி அது இவனுக்கு தான் அது பொருந்தும் சரியா நன்றி